பேச பார்க்க போகிறோம். பாகியான், குப்த நாணய முறை, பேரரசு விரிவாக்கம், பிராணங்கள், அகழ்வாய்வு, நாலந்தா பல்கலைக்கழகம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். குப்த பேரரசில் வந்து ராஜஸ்தானில் செம்பு படிவங்கள் வந்து தோன்றெடுக்கப்பட்டது. தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மைக்கா, சுண்ணாம்புக்கல், சிவப்பு அரசனிக் ஆகியெல்லாம் பயன்படுத்தினாங்க. குப்த காலத்தில் வந்து மேற்கு கரையிலேருந்து கல்யாண், கால்பட் ஆகிய வணிகத் துறைமுகம் இருந்துச்சு. வணிக சந்தைகள் இருந்துச்சு. மலபார், மங்களூர், சலபடனா, நயபடனா, பந்தபடனா ஆகிய வணிக சந்தைகளும் இருந்துச்சு. நிர்வாக அமைப்பில் மேம்படுத்தல வந்து அமர்த்தியா, சச்சிவாத ஆகிய இருந்தாங்க. துலக என்ற நிலைக்கிட்ட ஒற்றர் உளவு அமைப்பு இருந்துச்சு. நிலப்பிரபுத்துவம் வந்து ஆர்எஸ் சர்மாவதி குறிப்பிட்டிருக்காங்க. நிலமானியம், நிதி உரிமைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விவசாயிகள், கலைஞர்கள், பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவகாம புராணம், வார்கேண்டி புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மஸ்திய புராணம் ஆகியவெல்லாம் நன்கு அறியப்பட்டது. புரியான அகழ்வாய் வந்து 1915 அமைச்சிருக்காங்க. 15 12 ஹெக்டேர் பரப்பில் அமைந்துள்ள 11 மண்டலங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிலப்பிரபுத்துவம் வந்து ஆர்எஸ் சர்மா வந்து யூஸ் பண்ணி அதை பற்றி சொல்லியிருக்காரு. வந்து வணிகத்திலும் நாணய அச்சத்திலும் வீழ்ச்சி இருக்குது. வாதபூதா அது யூஸ் பண்ணியிருக்காங்க. வாதபூதான்னு சொல்லி அழைக்கிறாங்க. என்னென்னா காற்றுக்கும் ஆவிக்கும் செய்ய வேண்டிய சடங்குகள். ஹலிவகரானா கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு புலவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி, இதெல்லாம் வரிகளோட பெயர்கள். கலப்பை வரினா ஹலிவகரா. கல்கானா வர்த்தகர்கள் நகரத்திற்கும் துறைமுகத்திற்கும் கொண்டு வரும் வணிக அரசருக்கான பங்கு. இது வந்து சுங்க வரிக்கு ஒப்பிடலாம். சுல்கானா சுங்க வரிக்கு ஒப்பிடலாம். கிளிப்தா, உபகிலிப்தா. மதுரா பகுதியில் வந்து சுரேசேனி என்ற வடிவமும், அவத்து, பண்டல்கன் ஆகிய பகுதிகளில் அர்த்து மகாதி வடிவமும், பீகார் பகுதியில் மாதி வடிவமும் வழக்கத்தில் இருந்து சொல்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து மகவிகாரா சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சிற்பங்கள், நாணயங்கள், முத்திரைகள், செப்பேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான சுற்றுலாத்தலம் வந்து நாலந்தா. இப்போவும் இருக்குது. சுற்றுலா வட்டத்தின் பகுதி இது. வாராகமிகர் வந்து 6ஆம் நூற்றாண்டு. மற்ற படைப்புகள் வந்து பாகியான் வந்து வந்திருக்காரு. 2ஆம் சந்திரகுப்த ஆட்சி காலத்தில் பாகியான் வந்திருக்காரு. சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் வந்திருக்காரு. இது வந்து குப்த காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத பற்றி சொல்லியிருக்காரு. இராணுவ அமைப்பு முக்கிய பங்கு வகித்திருக்கு குப்த காலத்தில். முத்திரைகளும் கல்வெட்டுகளும் இராணுவ பதவி பெயர்கள் வந்து சொல்கிறாங்க. குப்தர்கள் நாணய முறை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சமுத்திரகுப்தரை வந்து அவங்க வந்து நாணய முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. குசநர்கள் நாணயங்கள் வந்து சமுத்திரகுப்தருக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது. குப்தர் பேரரசில் வந்து தேசம் புக்தி சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அது மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க. உபகரிக்கு என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்களுக்கு வந்து நியமிச்சிருக்காங்க. ஆளுநர்கள் வந்து நிர்வகிக்கப்பட்டிருக்காங்க. குப்தர் அரசுகளுக்கு ஒரு அமைச்சர்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலகாபாத் கல்வெட்டில் சபா என்ற ஒரு குழு வந்து குறித்து சொல்கிறாங்க. அதை பற்றி நீதித்துறை, இராணுவம்லாம் பொறுப்பு வைத்தவர்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. தண்டநாயக, மகா தண்டநாயக என்று சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. முத்திரை அக்னிபுத்திரன் என்ற மகா தண்டநாய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. கராய் என்ற இருவகை அணைக்கரைகள் வந்து சொல்லியிருக்காங்க. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜல நிர்கமா என்ற வடிகால் இருந்துச்சு. கந்து வட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வணிகத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்கு கந்து வட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. நிலவரி பற்றி பார்க்கலாம். விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 6 ஒரு பங்கு வரி தான் பாகாவரி. போகானா அரசருக்கு கிராமங்கள் கொடுக்கப்பட வேண்டிய பழங்கள். உதயங்கரனா இது கூடுதல் வரி. உபரிகனா இது வந்து எதற்காக வசூலிக்கப்படுதுன்னு தெரியல. பழி வந்து ஒடுக்குமுறை வழி.
பலினா ஒரு ஒடுக்குமுறை வரி. இதெல்லாம் வரிகளோட பெயர்கள்: பாகா, போகா, காரா, பலி, உதியங்கா, உபரிகா, ஹிரண்யா. ஹிரண்யானா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி. வாதா பூதானா காற்றுக்கும் ஆவிக்கும் உள்ளது வரி. வங்கத்தின் தாமிரபரணி கிழக்கு கடற்கரை முக்கியமான வணிக மையம்தான் சொல்லிடுறாரு. பாக்யன் வந்து சொல்லியிருக்காரு. பாசனம் பார்த்தீங்கன்னா அமரசிம்மன் வந்து சொல்லியிருக்காரு. அமரசிம்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரா என்ற இருவகை அணைக்கரைகள் குறிப்பிட்டுள்ள சொல்லியிருக்காருன்னா, சுபிகள் வந்து சமஸ் உத்தரப்பிரதேசில் இருக்குது, ரத்னகிரி ஒடிசாவில் இருக்குது, மிர் புர்கான் சிந்துல இருக்குது, சிற்பங்கள் கல் சிற்பங்கள் இருக்குது, புத்த சிலை பிராண சிற்பங்கள் மிக அழகானது, உதயகிரி குகையின் குலைவாய் இருக்கும் வாரக அவதார சிலை, சேஸ்ரானா பயிரக்கூடிய நிலம், கிலானா தரிசி நிலம், அப்ரகதனா காடு தரிசி நிலம், வாசினா குடியிருக்க தகுந்த நிலம், கபடசகரனா மேய்ச்சல் நிலம். வரி பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. பள்ளினா ஒடுக்குமுறை வரி. கரா கண்டிப்பாக கேட்பாங்க. கரானா கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விடுக்கப்படும் வரி. உதயங்கரா, உபரிகா, ஹிரண்யா, இது 3க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஏன்னா 3 ஒவ்வொரு விதமான வரிகள். இரும்போடு தங்கம், செம்பு, தகரம், ஈய, பித்தளை, வெண்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு அடுத்தப்பட்ட முக்கியத்துவம் உலோக வேலையில் முக்கியம் ஈடுபட்டிருக்காங்க. சமணர்கள் மத நூல்கள் தொடக்கத்திலிருந்து பிராகித மொழியில் வச்சு எழுதப்படுது. அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டாங்க. விமலா சமண ராமாயணத்தை எழுதியிருக்காங்க. சித்தசேனா சிவகாரா வந்து சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்திற்கு இடத்தில் மட்டும். இந்த சித்தசேனா சிவகாரா தான் சமணர்களுக்கிடையே தர்க்க சாஸ்திரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கணிதம் மாணவியல் பார்க்கலாம். சுழியம் என்ற கருத்தாக்கத்தை கண்டுபிடித்திருக்காங்க. பதினின்மை இலக்க முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. சமந்தா எனப்படும் நிலப்பிரபுத்துவ துணைநிலை ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. 18 முக்கிய புராணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. 18 முக்கிய புராணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அது என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிராகிருத மொழி இலக்கியங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மதுரா பகுதியில் சுரேசினி என்ற வடிவமும், அவத் பண்டல்கன் பகுதியில் அரத் மகாவதி வடிவமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாளந்தா வந்து அண்மையில் இந்தியா, தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் உதவியோடு இப்பல்கலைக்கழகம் இன்று வந்து இயங்குகிறது. நாளந்தா பல்கலைக்கழகம் இது மகா விகாரா என்று சொல்லிட்டு அழைக்கிறாங்க. நாளந்தா பல்கலைக்கழகத்து வந்து இன்னொரு பேர் வந்து மகா விகாரா. கண்டிப்பாக கேட்கலாம். இது மிகப்பெரிய பௌத்த மண்டலம்னா நாளந்தா பல்கலைக்கழகம்.